வணக்கம் ஷாலினி நேயர்களே, இது உங்கள் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி. பல பேரோட லைஃப்பை பாசிட்டிவாக மாற்றி இன்னைக்கு நம்மளோட லைஃப் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக ரெனோன் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சுபா சார்ல்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா டாக்டர், இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம், இன்ஃபேக்ட் எனக்கு கூட இருக்கிறது வந்து இந்த டெசிஷன் இன்ஸ்டெபிலிட்டி. ஒரு டெசிஷன் எடுத்துட்டா அதை மாற்றிட்டு இல்லை அது பண்ணலாம் இல்லை வேணாம் திருப்பி பண்ணலாம், அந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக எப்படி டாக்டர் ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்ன ரூல்ஸ்னால், டெசிஷன் எடுக்கிறதுக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம டெசிஷன் எடுக்கணுமோ அந்த விஷயத்தை பற்றி நிறைய நம்மளால் முடிந்த அளவு தகவல் திரட்டணும். இப்போ வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கலாமா, இந்த கோர்ஸ் எந்த கோர்ஸ் எடுக்கலாம், இந்த கோர்ஸ் போகலாமா, இந்த படிப்பு போகலாமா, இதை செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு முன்னால் நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறோமோ அதை பற்றி தகவல்கள் நமக்கு போதுமான அளவு நம்ம திரட்டணும். இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், என்னோட சூழ்நிலைக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு, என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது சரியாக இருக்குமா, இந்த கோர்ஸில் நான் பண்ணேன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இதில் நான் பண்ணணும்னா எவ்வளோ எஃபர்ட் போடணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி தொடர்ந்து பேச டாக்டர் காலர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஷாலினி, மனம் தெரிந்து பேசும். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ 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 ஹலோ, நான் உமா பேசுறேன், திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க. வணக்கம்மா, மேடம் கிட்ட மனம் தெரிந்து பேசுங்க. உமா மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனை மேடம். சொல்லுங்கம்மா. குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? சரி சொல்லுங்க. இப்ப குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது மேடம். சரி. எனக்கு வந்து அதுக்கு குழந்தைக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. குழந்தைக்கு என்ன பிரச்சனை? பாத்ரூம் போற இடத்துல அடப்பு இருக்குன்னு ஆபரேஷன் பண்ணியாச்சு. சரி. அதுக்கப்புறம் இப்ப காட்டுல வந்து ஒரு பெரிய ஓட்டையும் ஒரு சின்ன ஓட்டையும், சின்ன ஓட்டை அடப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ சரி. அது தவிர கால் வந்து இடது கால் வந்து கொஞ்சம் வளைவா இருக்குது. ஓஹோ சரி. அது வந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பசங்க 11 வயசு 12 வயசுல இருந்தாங்க. இது 3வது, இப்ப மாத்தி போட்டுட்டேன். ஓ சரி. ஆபரேஷன், குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டீங்க. ஆமா, 9 முடிஞ்சு 3வது நாள் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. சரிம்மா. இப்ப என்னன்னா எனக்கு அதே நினைச்சு கவலையில ரொம்ப கவலை வருது. ஓ சரி. என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்லா தான் பாத்துக்கிறேன், திடீர்னு மனசு விட்டு போயிருது மேடம். ஓ சரி. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 33 வயசு ஆகுது. என் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. யாரோட ஆதரவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். ஓ சரி. ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? அவங்க ஸ்வீட் கடையில வேலை பாக்குறாங்க. எதுலமா? ஸ்வீட் கடையில வேலை பாக்குறாங்க. ஸ்வீட் கடையில வேலை பாக்குறாரு. சரி. வருமானம் போதுமான அளவு இருக்கா? அதுலலாம் பிரச்சனையே இல்ல மேடம், நல்லாவே இருக்குது. சரி. குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கா? ஆமா, ரொம்ப எப்போதுமே வீரமான பொண்ணு. இப்போ நான் பயப்படுறேன். சரி. உங்க வீரம் வந்து இப்போதைக்கு தற்பொழுதாக உங்களுக்கு கொஞ்சம் மங்கி போயிருக்குது, அப்படிதானே? எல்லாரும் ரொம்ப பாராட்டின போக இப்ப நான் ரொம்ப சோர்வாகுறேன். அப்படியா? சரி. மூத்த 2 பிள்ளைகளும் இது தம்பி பாப்பாவா தங்கச்சி பாப்பாவா? ரெண்டுமே அண்ணன் தான். இது தம்பி. ஓ இது தம்பி. சரி. தம்பி பாப்பாவை நல்லா பிரியமா வச்சுக்கிறாங்களா? ஆமா, ரொம்ப நல்லா, என்னை விட நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு செகண்ட் கூட நவலாம. ஓ சரி. அந்த பிள்ளைகளுக்கு அந்த சின்ன குழந்தையுடைய குறைகள் ஒன்றும் கண்ணுல தெரியாது. அவங்களுக்கு அது தம்பி பாப்பா, தங்களுக்கான அந்த சின்ன தம்பி பாப்பா. குறை ஒண்ணுமே அவங்க கண்ணுல தெரியாது. அதே மாதிரி மனநிலைய நீங்களும் இப்ப வச்சுக்கிடணும். சரியா? நீங்க நல்ல தைரியமான பெண், எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. சரியா? அந்த ஒரு அளவிட முடியாத, அதாவது கண்டிஷனல் லவ் அப்படிம்பாங்க. கண்டிஷனல் லவ்னா என்னது? நீ இப்படி இருந்தா தான் நான் உன்னைய நேசிப்பேன், நீ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நான் உன்னைய நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அன்பு இல்லை. என்னது எப்படி இருந்துச்சுனாலும் அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அன்பு. சரியா? இப்போ மருத்துவம் நிறைய வளர்ந்துருச்சு. அந்த கிளப் ஃபுட்டு, ஹார்ட்டில் உள்ள ஹோலு, இது எல்லாத்துக்கும் நல்ல வைத்தியம் வந்துடுச்சு. சரிம்மா? சரியா? அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ தான் நீங்கள் 10 மடங்கு மன தெம்போடு இருக்கணும். சரியா? கஷ்டம்னு வரும்போது நம்ம பலம் 10 மடங்கு கூடணும். சரியா? நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு தேரட்டும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிம்பாங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு 3 மாசத்துலலாம் மன சோர்வு இருக்கும். 2 பிள்ளைகளோடு சேர்ந்து இது 3வது பிள்ளை. அது கொஞ்சம் குறைகள் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. மற்றபடி அவங்க தைரியமான பெண். இந்த எப்பவும் நமக்கு பிரச்சனை இல்லாத போது தைரியமா இருக்கிறதோட பிரச்சனைகள் வரும்போது நம்ம தைரியம் அதிகரிக்கும்.
நீங்க கவலைப்படாதீங்க, தன்னாலே உங்க மனசுல தெம்பு வந்துடும். நீங்க வந்து பொறுமையா இருங்க. அது காலம் வரும்போது ஒரு 2 வயசு 2.5 வயசு, இப்போ கார்டியாலஜிஸ்ட் அப்படி இப்படிலாம் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க, கார்டியோ தொராசிக் சர்ஜன். இவங்கள்ட்ட நீங்க பக்கத்துல தான் திருநெல்வேலி இருக்குது, நீங்க திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல்ல காட்டலாம். உங்களுக்கு ஒன்றுனா நீங்க மெல்ல மெல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடலாம். சரியா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. கண்டிப்பாக மேடம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். அண்ட் மேம் இன்னொரு காலர் காத்துட்டு இருக்காங்க. மேம் வணக்கம், ஷாலினி ட்வின் மனம் தெரிந்து பேசுவோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. வணக்கம்மா, மேடம் கிட்ட உங்கள் மனம் தெரிந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம் சொல்லுங்கம்மா. மேடம் இப்போதான் நியூலி மேரிடு. மேரேஜ் ஆகி 6 months தான் ஆகுது. மேரேஜ் ஆகி 6 months ஆகுது. லவ் மேரேஜா? ஆமாம் மேம், ஃபேமிலி எல்லாம் எதிர்த்து வந்து பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் 1 month வந்து ரொம்ப டிஃபரன்ஸ்டா இருந்தது. சரி. அதுக்கப்புறமேட்டு அவரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. அவங்க வீட்லயும் என்ன டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனி கொடுத்துன வந்தோம். அதெல்லாம் ஓகேவா ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா அம்மா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. போயிட்டு வந்த பிறகு அவரோட இது ஒரு மாதிரியா இருக்கு. ஆல்ரெடி நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி எதை பார்த்தாலுமே சாகணும் சாகணும் சாகணும், இதை தவிர எனக்கு எதுவுமே சொல்லவே வராது மேம். இப்ப நேத்துக்கு முன்னாடி நாள் கூட கேஸ் திறந்து விட்டு சாகதான் போனேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு. ஒரு செகண்ட் நான் இருக்கிற முடிவு அடுத்த செகண்ட் எனக்கு இருக்க மாட்டேங்குது. சைமல்டேனியஸா மாறிட்டே இருக்கேன். அதுவும் நம்ம வயிற்றுல கட்டி இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. அந்த பெயின் நான் இவரையே நம்பி வந்ததால இவரு ஒரு வார்த்தை சொன்னா கூட என்னால தாங்கிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஃபேமிலி சைடையும் என்ன ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இந்த ஃபேமிலி சைடு, அவரோட ஃபேமிலி சைடு. சரி. எங்க அப்பா அம்மால நல்லா ஏத்துக்கிட்டாங்க மேம். எந்த நம்ம ரொம்ப ரொம்ப போல்டான பொண்ணு மேம். ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப காவர்டாயி எதுக்கு எடுத்தாலும் அழுகுறது, சாகணும்னு நினைக்கிறது. சரி, என்ன மாத்திரைகள் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மேம்? இப்போ எதுவுமே எடுத்துக்கல மேம். அவள்தான் அந்த அவர் கொடுத்த மாத்திரையை ஒட்டுக்கா ஒரு தாட்டி போட்டு சூசைட் அட்டம் பண்ணதால இனிமேல் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மேம். ஓ சரி. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த சூசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க மனநல மருத்துவத்தை கண்டிப்பா காட்டணுமா? ஏன்னா உங்களுக்கு எதுவும் ஒண்ணு ஆச்சுன்னா உங்க ஹஸ்பண்ட் மேலயும் அது பிரச்சனை வரும், உங்க எல்லார் மேலயும் அது பிரச்சனை வரும். சரியா? அதனால நீங்க வந்து தனியா இருக்கவே முடியல மேம். கொஞ்ச நேரம் கூட யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட பேசிட்டே இருக்கணும். அது நல்லதுதான். இப்போ உங்க கூட யாராவது ஒருத்தர் இருக்கிறது நல்லது. ஆனாலும் இப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஹஸ்பண்ட் உங்க கூட இருக்க முடியாது, வெளியே போயிடுவாரு. நீங்க வந்து அந்த இமோஷனல் ஸ்டெபிலைஸ் ஆகணும். மூட் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சில டேப்லெட்ஸ் இருக்கு. நம்ம வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ இல்ல ஒரு டிவி அப்படி வாங்கினாலுமோ இல்ல ஏசி வாங்கினாலுமோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டெபிலைசர் வைப்போம், வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். அதே மாதிரி உங்களுக்கு மூட் ஸ்டெபிலைசர்ஸ் நல்ல டேப்லெட்ஸ் இருக்குது. உங்க மனசு வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க சொல்றீங்க ஒரு நேரம் இருக்க மனசு அடுத்த வினாடியே இருக்க மாட்டேங்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. விட்டு எங்க வீட்லயும் பிரிஞ்சு வான்னு சொல்றாங்க. சரி போயிடலாம் அப்படின்னு யோசிச்சா காலையில போலான்னு தோணுது. சாயந்தரம் இல்ல வேண்டாம் வேண்டாம் நம்ம போயிட்டு அவருக்கு யாரு இருக்கா, அவருக்கு ஏதோ ஒரு கோவத்துல திட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன திட்டுறாரு. மித்தபடி பாத்துக்கிறதுல எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அது எனக்கு தெரியுது மேம். நான் பண்றது தப்பு, நான் இப்படி தோன்றது எனக்கு தப்புன்னு தெரியுது. ஆனாலும் என்னால மாத்திக்க முடியல. நீ ஏன் மாத்திக்காத, எதுக்கு மாத்திக்கிற, நீ செத்துட்டு எல்லாத்துக்கும் பாரமா இருக்க. அப்படிலாம் இல்ல. இது நீங்க அப்படி சொல்லலம்மா, நீங்க அப்படி சொல்லல. உங்க மனசுல உள்ள அந்த உங்க மூளைக்குள்ள உள்ள அந்த கெமிக்கல் வித்தியாசங்கள் தான் அப்படி சொல்லுது. சரியா? அது நீங்க அப்படி இல்லை. அந்த கெமிக்கல் வித்தியாசத்தினால உங்க மனசுக்குள்ள அப்படிப்பட்ட நினைப்புகள் அப்படி வந்துகிட்டே இருக்குது. ஒரு செடி சின்ன சின்னதா செடிகள் அந்த முளை விட்டு எழும்புறது மாதிரி உங்களுடைய மனசுல உள்ள அந்த வித்தியாசங்கள், இந்த மூளையில உள்ள சில ரசாயனங்கள், நியூரோ கெமிக்கல் இம்பேலன்சஸ் தான் உங்களை அப்படி நினைக்க வைக்கிறது. அப்படி யாருக்கு இருந்தாலும், எனக்கு அந்த இம்பேலன்ஸ் இருந்தாலும் எனக்கும் அப்படித்தான் தோணும். சரியா? நீங்க இப்ப மாத்திரைய நீங்க மொத்தமா சாப்பிட்டதுனால உங்கள்ட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியா?
நீங்க போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் உடனடியா பாருங்க. உங்க ஹஸ்பண்ட அழைச்சிட்டு போங்க, இல்ல உங்க அம்மாவோட போங்க. மாத்திரைகள் வேற யார் கையிலயாவது இருக்கட்டும். மேம் எல்லாருமே ஹலோ சொல்லுங்க. லைன் கட் ஆயிருச்சு மேம். சரி, இவங்க இப்போ ஒரு கிரேவ் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இவங்க சைக்கியாட்ரிக் பிரச்சனைக்காக மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. திடீர்னு அவ்வளோ மாத்திரையும் தூக்கி சாப்பிட்டுட்டாங்க. அதனால இவங்களுக்கு மாத்திரையே கொடுக்கல. அதுக்காக நம்ம டாக்டர்கிட்டே போக வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது தவறு. இப்போ இவங்களுக்கு அந்த ரொம்ப ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைனால மற்றவங்களுக்கும் இது பாதிக்கப்படலாம். ஹஸ்பண்ட் பாதிக்கப்படலாம், ஹஸ்பண்ட் வீட்டார் பாதிக்கப்படலாம். இவங்க பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது. அப்போ இவங்க மனநல மருத்துவர்கிட்ட போகணும். இவங்களை சார்ந்தவர்கள், இவங்களுக்கு பாவம் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்களை சார்ந்தவர்கள் அம்மா, அதாவது மனம் நலம் குன்றிய ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கும் போது அம்மா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மா அப்பா, பெண்ணுடைய அம்மா அப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பொறுப்பை எடுத்துக்கிடணும். அவங்க அழைச்சிட்டு போய் காட்டி மாத்திரையை பக்கத்தில் இருந்து கொடுக்கறதுக்கு தனியாக ஒருத்தட்ட எல்லா மாத்திரையும் கொடுத்து வச்சுட்டு அன்னன்னைக்குரிய மாத்திரை மட்டும் கொடுக்க சொல்லி சாப்பிட்டாங்கன்னா நல்ல மனசு மாறிடும். ஈஸியாக குயிக்காக சரியாயிடும். கண்டிப்பா மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். மேடம் சொன்ன மாதிரி மூட் ஸ்டெபிலைசர் எடுத்துக்கோங்க. மேடம் இன்னொரு காலர் வெயிட்டிங்ல இருக்கு. வணக்கம், ஷாலினி டியூன் மனம் தெரிந்து பேசும். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம், திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். வணக்கம் சார். மேடம் கிட்ட மனம் தெரிந்து பேசுங்க. சொல்லுங்க சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் அவர் ஆக்சிடென்ட் கேஸ் பார்த்தேன் மேடம். ஆக்சிடென்ட் கேஸ். ஓ, ஆக்சிடென்ட். சரி. கேஸ் பார்த்தா மன ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு போச்சு. சரி. அதுல இருந்து எந்த சாவு வீட்டுக்கு போனாலும் கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிரும். அதுல இருந்து என்னாச்சுன்னா மறுபடியும் சைக்கிளாட்டிஸ்ட் டாக்டர் போனேன். சரி. அவ போனப்ப புரோப்னால் பாதியும் அமிட்ரிப்ளின் நைட்டு ஒன்னும் கொடுத்தாங்க. அமிட்ரிப்டிலின், அதுக்கப்புறம் புரோப்னால் பாதி, பாட்டியில 20 mp. ஓ, ப்ரொபனலால். சரி. காலையில பாதி, நைட்டு பாதி. சரி. காலையில டைசிபாம் 5 ml பாதி, மத்தியானம் பாதி, நைட்டு பாதி. சரி. அது கண்டினியூ பண்ணி ஒரு 3 இயர் ஸ்டாப் இருந்தேன் மேடம். நல்லா இருந்துச்சு. சரி. அதுக்கு பிற்பாடு இந்த அமிர்தெட்லிங் மட்டும் வச்சுட்டு பாக்கி மேடம் விட்டுட்டேன் மேடம். ஓ, சரி. அதுல இருந்து நல்லா இருந்துச்சு. திடீர்னு பிரஷர், ஹை பிரஷர்ல வந்துருச்சு. சரி. பிரஷர்ல வந்தோடனே மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் ஒரு காமிச்சதுல புரோப்னால் பாட்டியா எழுதி விட்டாரு. காலையில பாட்டி, நைட்டு பாட்டி. சரி. அது மாதிரி பிரஷர் மாத்திரை அது மாதிரி பாதி பிரஷர் மாத்திரை காலையில ஒண்ணு, நைட்டு கொடுத்தாங்க. சரி. இப்ப பிரஷர் நார்மலா இருக்கு மேடம். சரி. ஆனா அமிட்ரிப்ளின் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா டைசிபாம் தவிர வேற எந்த மாத்திரை போட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது மேடம். அமிட்ரிப்டிலின் தான் ஒத்துக்குதா? அமிட்ரிப்ளின் ஒத்துக்குது மேடம். அது டெய்லியில போட்டுட்டு தான் இருக்கேன். சரி. ஆனா நைட்ல டைசிபாம் மாத்திரை போட்டாதான் எனக்கு நல்லா இருக்கு மேடம். புரோப்னால் கண்டினியூவா போடலாம் மேடம். போடலாம், அது பத்தி ஒண்ணும் இல்ல. தேவைங்கும் போது மட்டும். இப்ப படபடப்பு இல்லன்னா புரோபனலால் சாப்பிட வேண்டாம். அது போட்டாதான் மேடம் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு படபடப்பு இருக்கும் போது போட்டுக்கிடலாம். அதுக்கு பிரஷர் குறையும். நம்ம உங்களுடைய டயசிபாம்க்கும் குறையும். ஆனா இந்த டயசிபாம் என்ன செய்யும், வர வர கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க இப்ப எவ்வளவு சாப்பிடுறீங்க? 0.25. காலையில பாட்டி, நைட் பாட்டி. அது புரோபனலால் சொன்னீங்க. டயசிபாம் நைட் காலையில பாதி, மத்தியானம் பாதி, நைட் 1. சரி. 10 mg. எத்தனை mg? 10 mg. 10 mg சாப்பிடுறீங்க நைட்டு. ஆனா மத்தியானம் நிப்பாட்டிட்டேன் மேடம். சரி. உங்களுக்கு தேவை, நீங்க புரோபனலாலையும் டயசிபாமையும் தேவைப்படும் போது சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இப்ப சில வேளை உங்களுக்கே டயர்ட் ஆகி தூக்கம் வந்துரும். அப்போ இந்த மாத்திரையை சாப்பிடாதீங்க. தூக்கம் வராம நீங்க தவிச்சீங்கன்னா அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துல தூக்கம் வந்துரும். புரோபனலாலையும் டயசிபாமையும் தேவை என்றால் தான் உபயோகிக்கணும். சரியா? தேவை இல்லாம அதை சாப்பிடக்கூடாது. அமிட்ரிப்டிலின் உங்களுக்கு நல்லா ஒத்துச்சு, அது நீங்க பாட்டுக்கு தொடர்ச்சியா சாப்பிடலாம். பிரஷருக்குரிய மாத்திரையும் தொடர்ச்சியா சாப்பிடுங்க. ஆனா புரோப்னால் போறதுனால ஒண்ணு சைடு எஃபெக்ட் ஒண்ணு இருக்காதுல மேடம்? ஒன்னும் சைடு எஃபெக்ட் கிடையாது. சரி மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அண்ட் மேம் நம்ம டெசிஷன் இன்ஸ்டெபிலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம் மேம். அதை பத்தி தொடர்ந்து பேசலாம் மேம். சரி. டெசிஷன் எடுக்கணும்னா முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? முதல் பாயிண்ட் நல்லா தெளிவா எடுக்கணும். அதை பத்தி இன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ ஒரு வீடு வாங்க போறோம், இல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பொண்ணையும் இந்த பையனையும் கல்யாணத்துல நம்ம சேர்த்து இணைத்து வைப்போமா அப்படின்ட்டு இது பண்றாங்க.
அப்போ ஃபுல் இன்ஃபர்மேஷன், நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் பெற முடியாது, பட் நமக்கு முடிந்த அளவு அந்த பெண்ணை பற்றியோ இல்லை அந்த பையனை பற்றியோ இல்லை ஒரு வீடு வாங்க போகிறோன்னா அந்த வீடு சூழ்நிலைகள் பற்றியோ இல்லை ஒரு படிப்பு எடுக்க போகிறோன்னா அந்த கோர்ஸ் பற்றியோ எல்லாத்தையும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிடணும். ஒன்றுமே தெரியாமல் சும்மா போய் சேரக்கூடாது. எனக்கு எப்படின்னே தெரியாது, மெடிக்கல்னால் இங்கே இப்படி ஆட்களை பார்க்கணுமா, தொட்டு தொட்டு பார்க்கணுமா, வியாதிக்காரங்களை தொட்டு பார்க்கணுமா, இது கூட தெரியாமல் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சேர முடியாது. அது உங்கள் தன்மைக்கு. சிலவங்களுக்கு மற்றவங்களை தொட்டு பார்த்து அவங்கள டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. சிலவங்களுக்கு கம்ப்யூட்டரில் நேச்சுரலாக ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ உங்களுடைய தன்மை என்னது, நீங்கள் படிக்க போகிற அந்த கோர்ஸுடைய தன்மை என்னது, எவ்வளோ காலம், அதுக்கப்புறம் என்ன படிக்கணும், இப்படி ஒரு நல்ல பிளான் பண்ணிக்கிடுறது நல்லது. அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய வியூ பாயிண்ட், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கோர்ஸ் உங்களை பற்றி சிலவளை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நல்லா தெரியும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட நான் இந்த கோர்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும், அது அந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, கோர்ஸை படித்தவங்க, கோர்ஸ் படித்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்கள்ட்டெல்லாம் தைரியமாக போய் கேட்கலாம். மெடிக்கல் ஃபீல்டுனா எப்படி, சைக்கியாட்ரி எப்படி, சைக்காலஜி எப்படி, இன்ஜினியரிங் எப்படி, இது அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ண போகிற இது எப்படி, படித்தவங்க எல்லாத்தையும் அதை பற்றி கேட்கலாம். உங்கள் ஜூனியர்ஸ்ட்டை கேட்கலாம். நிறைய பேருடைய அறிவு இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லது தான். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் முடிவு நம்ம முடிவு எடுக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா, வேறு சாய்ஸஸ் இருக்கா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். சில வேளை சாய்ஸே இல்லை, இதை தவிர நமக்கு சாய்ஸே இல்லைன்னா ஓகே, முடிவெடுக்கிறது ஈஸி, இதுதான் அப்படின்னு முடிவெடுக்கிறது. சில வேளை நல்லா நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ், ஐயோ இந்த கோர்ஸ் எனக்கு கிடைச்சதே, நான் வேண்டான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா, என்ன சாய்ஸஸ் இருக்குது, பிறகு பாசிட்டிவ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். என்ன பாசிட்டிவ், இந்த கோர்ஸில் படிக்கிறதுனால வேலை கிடைக்குமா, இல்லை வேலை கிடைக்கிறது கஷ்டமா, ஸோ அப்படியெல்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா நான் அப்ராடு போகலாமா, இல்லை எனக்கு பிடிச்ச வேலைகளை செய்யலாமா அப்படின்ட்டு பார்க்குறேன். தொடர்ந்து பேசலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு காலர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ஷாலினி ட்வின் மனம் திறந்து பேசுவோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். வணக்கம் சார், மேடம் கிட்ட பேசுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ என் மிஸ்ஸஸ் ஏஜ் 38 மேடம். சரி. அடிக்கடி டென்ஷன் ஆகிறாப்ல, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல டென்ஷன் ஆகிறாப்ல. யாரு? வைஃப். ஓ சரி, வைஃபுக்கு எத்தனை வயசு? 38. ஓகே. அடிக்கடி இந்த டென்ஷன், ரொம்ப டென்ஷன் ஆகிறாப்ல. சமயத்துல ஏதாவது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா கூட நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகுற மாதிரி, புலம்புற மாதிரி, ஒரு மாதிரி ஒரு நாள் நைட் பாத்தீங்கன்னா நான் எனக்கு யாரோ கூப்பிடுறாங்க, நான் வரலன்னு ஒரு மாதிரி அடிக்கடி ஒரு 15 days வந்து இந்த மாதிரி டென்ஷன் அந்த மாதிரி ஆகுது மேடம். சரி, அது எதனால மேடம் அப்படி ஆகுது, அந்த நைட் ரியாக்ஷன் ஆகுது? மனசு ஒரு வினோதமானது. மனசுல ஏதாவது ஒரு கவலைகள் இல்லை ஏதாவது ஒரு சலசலப்பு, அப்படி ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்துச்சுன்னா இப்படி ஒரி பண்ணலாம். நீங்க ஒரு மனநல மருத்துவர்கிட்ட காட்டிருங்களேன் சார். லைட்டா இருக்கும் போதே, இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னால லைட்டா இருக்கும் போதே அவங்க சொல்ற ஒரு வார்த்தையோ, இருக்காங்களா உங்க வைஃப் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க, பேசுவோம். ஒரு செகண்ட் மேடம், ஒரு செகண்ட். கூப்பிடுறாங்க. சரி, அதாவது விஷயங்கள் சின்னதா இருக்கும் போதே, மேனேஜ் பண்ணும்படி இருக்கும் போதே காட்டிடணும். ஃபர்ஸ்ட் தூக்கம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? மனசுக்கு வருத்தமா இருக்கா, குழப்பமா இருக்கா? இல்ல, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைனா அது மறக்க முடியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. ஓ சரி, என்ன பிரச்சனை சொல்லலாமா? இல்ல, சாதாரணமாவே ஏதாவது சண்டை, டென்ஷன், ஏதோ பசங்க மேல கோவம் வந்தாலும் அது ஒரு டென்ஷன், உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுது. அது மாத்திக்க முடியல எனக்கு, அது மாதிரிதான் இருக்கு. அப்படியா? சரி, தைராய்டு இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டா? உடம்பு வெயிட் போடுறது? அது ரத்த சோகை தான் மேடம் இருக்கு. அது சரி, ரத்த சோகை, அதுக்கு மாத்திரைகள் சாப்பிடுறீங்களா? இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுத்திருக்காங்க. சரி, ஏதாவது ஒருனா கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது, டென்ஷன் ஆயிடுது. நைட் என்ன சொல்றீங்க? யாரோ பகல்ல ஏதாவது பிரச்சனை ஒரு நடந்துச்சுன்னா அது அப்படியே நைட்ல அது மாதிரியே யோசிக்க தோணுது மேடம். அது ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க தோணுதா? ஆமா மேடம். அது சரி, மனசுல விடாம யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கா?
ஏதாவது சின்ன பிரச்சனை அது மாதிரிதான் மேடம் இருக்கு. அப்படிதான் இருக்கு. சரி, தலைய எப்ப பார்த்தாலும் தூக்கமாவே வருது, தலை சுத்தலாவே இருக்கு. தலை சுத்தலா இருக்கு. யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியுதா? நான் வரமாட்டேன், உள்ள வரமாட்டேன். இல்ல மேடம், அதனால கனவு கண்ட மாதிரி இருந்துச்சு. அது மத்தபடி ஒண்ணும் இல்ல. அது மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி, ஆனா தலை சுத்தல் தூக்கம் தான் அதிகமா வருது. ஓ சரி. இந்த மனசெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களே என்ன மாதிரி, அவங்கள்ட்ட போய் நீங்க காட்டுனாங்க? டாக்டர்கிட்ட காமிச்சோம் மேடம். நாங்க மணி சொல்லிட்டு டாக்டர் குமார் தான் காமிச்சோம் மேடம் அவங்கள்ட்ட. சரி. அவங்க ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுல. சரி. அதுல வர பிரச்சனைகள் 1-2 டென்ஷன், வீட்டுல சண்டை அந்த மாதிரிதான் ஆகுது மேடம் அது. சரி. மனநல மருத்துவர் மாத்திரை எதுவும் கொடுத்தாரா? அப்படி எதுவும் சொல்லல, டென்ஷன் மாத்திரை தான் கொடுத்தாங்க மேடம். அது டென்ஷன் மாத்திரை கொடுத்தாரா? ஆமா மேடம். சரி, டென்ஷன் வரும்போது அந்த மாத்திரை உபயோகிச்சுக்கோங்க. சரியா? சரி மேடம். டென்ஷனை குறைக்கும், மனசை ரிலாக்ஸ் பண்ணும். சரியா? மனநல மருத்துவத்தை நீங்க காட்டிருங்க. சப்போஸ் அவர் டேக் இட் ஈஸி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. சில வேளை அது செய்ய முடியும், சில வேளை நம்ம மனசால அது செய்ய முடியாது, டென்ஷனுக்குள்ள மாட்டிக்குவோம். அப்படிங்கும்போது திருப்பி அதே மனநல மருத்துவத்தை போய் எனக்கு இன்னும் டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. மனசை டென்ஷன் இல்லாம ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு உரிய அந்த மாத்திரைகள் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி மேடம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. மேம், நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தோம். பாசிட்டிவ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு இப்போ தொடர்ந்து பேசலாம் மேம். சரி. இப்போ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஒன்று எடுக்கிறோம். இதில் உள்ள பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன? பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் salary நல்லா கிடைக்கும். சரி, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஓகே. நெகட்டிவ் பாயிண்ட் என்ன? நெகட்டிவ் பாயிண்ட் ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். வெரி குட். இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னா இப்போ அமெரிக்கா போகணும்னு ஆசைன்னா, ஒருவேளை நீங்க அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ்ல சேர்ந்தனா உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியில சேர்ந்தீங்கன்னா உங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது உங்களுடைய ஆசை, உங்க வீட்டாருடைய ஆசை. அமெரிக்காலாம் சுத்தி பார்க்கணுங்கிறது உங்க ஆசையா இருந்துச்சுன்னா அதுதான் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். சரி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம முடிவெடுக்கணும். இதை முடிவு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க சொன்னாங்க அதனால நான் முடிவெடுத்தேன்னு ஆக்கக்கூடாது. உங்களுடைய மனசில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நிறுத்தி உங்க மனசு தன்னால நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். அதுபடி தான் நம்ம செயலாக்கணும். கண்டிப்பா சொன்னது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் ஒரு காலர் வெயிட் பண்றாங்க, தொடர்ந்து பேசலாம் மேம். வணக்கம், ஷாலினி டிவியின் மனம் திறந்து பேசுவோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜென்பி சீனிவாசன் சொல்லி பேசுறேன். வணக்கம் சார். மேடம் கிட்ட உங்க மனம் திறந்து பேசுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமா நல்லா இருக்க, நான் சாப்பிட வச்சு வைக்கிறேன். குடல்ல சின்ன அலர்ச்சி மாதிரி ஏப்பா அடிக்கடி வந்துட்டு இருக்கனால மன ஃபீலிங் சாப்பிட போறப்ப கஞ்சல்ல குணம் போற அப்படியே அரிக்குது மேடம். அப்படியே அரிக்கிறப்ப ஒரு சாப்பிடறப்ப தட்டுறது தட்டுல இலைய கூட இலைய பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொம்ப சாப்பிட மூட்டை. என்னது கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. என்னது சாப்பிட போகும்போது உடல்ல அடிக்குதா? மூலி நகங்கள் அரிக்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப சாப்பிட போகும்போது. ஆமா, சாப்பிட போகும்போது அப்படியே ஒரு மாதிரி சாப்பிடுறதுக்கு ஏப்பம் வர மாதிரி இருக்கு. அதனால மனம் ரொம்ப என்னடா உடம்புல ஒண்ணும் இல்லை, பிரஷர்ல சுகர்ல இப்படிலாம் பாதிக்குதுன்னு நினைச்சு மனசுக்கு ரொம்ப ஒரு இதா ஃபீலிங்கா இருக்கு. வீட்டுல சொல்றாங்க என்ன இப்படி தட்டுறீங்க கிறுக்கு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வீட்டுல சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருது. ஆனா மற்ற நேரத்துல ரொம்ப நார்மலா இருக்கு. வேலை சிறப்பா கூல் ஒர்க் பண்றேன், வேலையில எல்லாம் சிறப்பா ஒரு தொந்தரவு இல்லை. சாப்பிட போறதுக்கு மட்டும் எனக்கு அந்த விரல் போற குணம் மட்டும் அந்த விரல் நகை முனிகள் மட்டும் அப்படியே அரிப்பு அப்படியே ரொம்ப அரிக்குது. அந்த மாதிரி இருக்கு மனசு. அதனால நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். ஓ சரி. நீங்க இப்பவுமே கொஞ்சம் பதஷ்டமா இருக்கீங்க. அதாவது கொஞ்சம் ஒரு ஃபீலிங் பக்கத்துல வைஃப் பிள்ளைகளா இருக்காங்க. இருக்கேன் நான், ஒன்னும் பிரச்சனை. உங்க வைஃப்ட்ட கொடுங்களேன். ஒரு நிமிஷம் தரேன். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை அவருக்கு? அவருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதாவது சாப்பிட்டா ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிட்டாச்சுன்னா ஏப்பம் வந்துட்டே இருக்கும். சரி. சாப்பிடும் போது கையெல்லாம் அந்த மாதிரி அரிக்குதுன்னு தட்டிலே போட்டு தட்டிட்டே இருப்பாரு. அரிக்கும்? அரிக்கும். ஓ சரி. ஆனா வேலை செய்யும் போது அதெல்லாம் தெரியலன்னு சொல்றாரு. இல்ல அதெல்லாம் இல்ல, சாப்பிட மட்டும்தான் அந்த மாதிரி. சாப்பாடுல கையை வச்சது சாப்பாட்டு போது அந்த மாதிரி இருக்கு. சரி. அதனால சாப்பிட்றாரா இல்ல உடம்பு மெலிஞ்சு போயிடுச்சா? தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கம் நல்லா இருக்குங்க மேடம். தூக்கம் நார்மலா எப்பயும் போல நைட்டு 11 மணிக்கு தூங்கிட்டு காலையில 9 மணிக்கு எழுந்திருப்பாரு. சரி. அதுல டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னாலே பாதி பிரச்சனை இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல, சாப்பாடு விஷயத்த மட்டும் அதை சாப்பிடும் போது கை சாப்பிடுறது அவங்க நல்லா சாப்பிடுறாரு. கை அரிக்குது அப்படின்னு வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த கைக்குள்ள ஏதாவது தோலுக்கு அடியில ஏதாவது ஊறுற மாதிரி தெரியுமா? அவர்கிட்ட கேளுங்க. கை கடியில தோல் ஊறுற மாதிரி தெரியுமாங்க?
அரிப்படுக்கிற மாதிரியே இருக்காங்க. சரி சரி. ஆக்சுவலா அந்த சாப்பாடை பார்த்த உடனே உங்க மனசே அப்படி ஒரு பிரம்மை உண்டாக்கிக்கிடுது, அப்படித்தானே? சாப்பாட்டுல பிரச்சனை இல்ல, உங்க உடம்புக்கும் அது நல்லா ஒத்துக்குது. ஆனா உங்க மனசுல ஒரு பிரம்மை, இந்த சாப்பாடை பார்த்த உடனே ஐயோ அரிக்குதே, கை அரிக்குதேன்னு தோணுது, அப்படித்தானே? சரி. தட்டுவாரா? என்னதை தட்டுவாரு? ஓ சரி, ஓகே. இது அவருடைய மனசு சில விஷயங்களுக்குள்ள அப்படி அது பழகி போச்சு. இனிமே அந்த மனசை கட்டுப்படுத்தணும். எல்லாருக்கும் மனசுல பவர் உண்டு. இல்ல என் மனசுதான் இப்படி என்கிட்ட விளையாட்டு பண்ணுது, மாயை பிம்பம், இது ஒரு மாயையான ஒரு திங்கிங். என் மனசுல அது உண்மை கிடையாது. என் மனசுல தோன்றது கை அரிக்கு அப்படின்னு தோன்றது இல்லை, அது உண்மை இல்ல. நான் அதனால அந்த அரிப்பை நான் பொருட்படுத்த மாட்டேன். ஐயோ அரிக்குதே அரிக்குதேன்னு தோணுனாதான் சரி. அவரால முடியலன்னா மாத்திரை கொடுங்க, மனநல மருத்துவத்தை அழைச்சிட்டு போங்க. சரி, அந்த மாத்திரையை பார்த்து பயப்படக்கூடாது. ஐயோ இந்த மாத்திரையே பழக்கமாயிருமா, இந்த மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுமா? என்னம்மா? ஆமா, அது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர் உடம்பெல்லாம் செக் பண்ணுவாரு, பிரஷர் எப்படி இருக்கு, வெயிட் எப்படி இருக்குன்னு பாப்பாரு. சரியா? நிறைய மாத்திரைகள் இருக்குமா, ஈஸி தான். இதெல்லாம் சரி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதனால கஷ்டப்படுறத விட இதை ஈஸியா சரியாக்கிடலாம். ஒரு பல்வலி வந்தா எப்படி போய் டாக்டர்கிட்ட காட்டுறோம், சரியாயிருது இல்ல? ஒரு டைபாய்டு காய்ச்சல் வந்தா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம், சரியாயிருது இல்ல? அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். சரியா? நீங்க தான் அவரை அழைச்சிட்டு போகணும். சரி, ஓகேம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இவர்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் பேச போகிறோம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.